பெரிய கற்கள், 200 டன் வெயிட் இருக்கும் ஸ்டாச்சூஸ். அதுவும் எந்த கிரெயினும் இல்லாம, எந்த மஷீனும் இல்லாம எப்படி மூவ் பண்ணாங்கன்னு தெரியுமா? இந்த மிஸ்ட்ரிக்கு இன்னைக்கும் சயின்டிஸ்ட் கிட்ட ஆன்சர் இல்ல. பசிபிக் ஓஷன் நடுவுல ஒரு ஸ்மால் ஐலண்ட் இருக்கு. அதுதான் ஈஸ்டர் ஐலண்ட். இந்த ஐலண்ட்ல 900க்கும் மேல் ஜெயண்ட் ஸ்டாச்சூஸ் இருக்கு. அத மோஐன்னு சொல்வாங்க. இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் ஹியூமன் ஃபேஸ் மாதிரி இருக்கும். ஆனா சைஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு ஸ்டாச்சு 30 to 40 feet ஹைட், சிலது 80 டன் வெயிட் கூட இருக்கும். இதுவரை ஓகே. ஆனா ரியல் மிஸ்ட்ரியே இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் குவாரியில கார்வ் பண்ணப்பட்டதுன்னு தெரியும். ஆனா அந்த பிளேஸ்ல இருந்து மைல்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு மூவ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த காலத்துல வீல் கூட யூஸ் பண்ணல, மஷீன்ஸும் இல்ல, கிரீன்ஸும் இல்ல. இப்போ இந்த மூவை பற்றி சொல்ற சில தியரிஸ் பாப்போம். தியரி 1, ஸ்லைடிங் மெத்தட். சில சயின்டிஸ்ட் சொல்வது லாக்ஸ் யூஸ் பண்ணி ஸ்லைடிங் பண்ணி மூவ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. ப்ராப்ளம் என்னன்னா, ஆனா அந்த ஐலண்ட்ல அந்த அளவுக்கு ட்ரீஸும் இல்ல. தியரி 2, வாக்கிங் ஸ்டாச்சூஸ். மற்றொரு தியரி, ஸ்டாச்சூஸ் வாக் பண்ணி மூவ் ஆனதான். ரோப் யூஸ் பண்ணி லெஃப்ட் ரைட் ஸ்விங் பண்ணி நடக்கிற மாதிரி மூவ் பண்ணாங்கன்னு சொல்றாங்க. இது இன்ட்ரெஸ்டிங் தான், ஆனா ஃபுல்லி ப்ரூவ் ஆகல. தியரி 3, ஏலியன் தியரி. சிலர் இன்னும் போல்டா சொல்றாங்க, இது மனிதர்கள் ஒர்க் இல்ல, ஏலியன்ஸோட ஹெல்ப்பா. ஏன்னா அந்த காலத்துல இந்த லெவல் என்ஜினியரிங் இம்பாசிபிள்னு. இன்னும் சில கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸே இல்ல. எப்படி பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க? எப்படி எக்ஸாக்ட் பிளேஸ்ல வைத்து அலைன் பண்ணாங்க? ஏன் இந்த அளவுக்கு பெரிய ஸ்டாச்சூஸ்? இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் இன்னைக்கும் மிஸ்ட்ரி தான். இது ஒரு சாதாரண ஸ்டாச்சு ஸ்டோரி இல்ல. இது ஏன்ஷியன்ட் மனிதர்களின் ஹிடன் நாலேஜா இருக்கலாம், அல்லது நமக்கு இன்னும் புரியாத ஒரு சீக்ரெட். உங்களுக்கு என்ன தோணுது? இது பண்ணது ஹியூமன்ஸா இல்ல ஏலியன்ஸா? கமெண்ட்ல சொல்லுங்க.